அங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் கட்டணுமா? அதனால தான் போயிட்டு வந்துட்டியோ? அவர் வரார் பாரு, ஓடுறாரு பாரு. दो महीना हालत खराब हो जाता है 2-3 महीना दिसंबर ब्रो இப்படி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இப்படியே புடிச்சுன்னு வந்து அந்த பார் பீச் தரணா அங்கே பார் பீச்சு அப்படி போகலாம் பீச்சு இது கோயில் கோயிலையும் போய் பீச் பார்க்கலாம் அப்படி போனாலும் பீச் பீச்சுக்கு போகிறதுக்கு அமௌண்ட் இல்லை இந்த சோழ காலத்து கட்டின கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல வீடியோ எடுத்துக்கிறேன் பூவா இவனுக்கு வைக்கல அவனுக்கு ஒத்து கொடுமை இறங்கி நட இறங்கி நட ஓடு ஓடு அண்ணன் கூட ஓடு தருண் டிக்கெட் 40 ரூபா பரவாயில்ல ஒரு ஆளுக்கு நான் கூட 200-300 நினைச்சிட்டேன் ஏண்டா அழுத தூக்கணுமா ஏண்டா நான் தூக்கிறதுக்கு நடக்கிறேனே ஜி சம்மதான் இன்னும் அந்த பாறையில் என்ன சிப்பி அது ஃபுல்லாக மறைச்சுன்னுக்குது அப்படிக்கிது ஒரு மாதிரி இல்லாது எங்கே போனோம் இது பார்த்துட்டு போலவா இதெல்லாம் இப்போ இவங்க எக்ஸ்ட்ரா மேடு ஏற்றிக்கிறாங்க ஆனால் கோயில்ன்றது அந்த காலத்தில் அதுவே மேலே இருந்துக்கும் இன்னும் கீழே இருந்துருவாங்க மக்கள் இப்போ போக போக ஓ இங்கே வா இதில் போகலான்னு எப்படி கூட்டின்னு வந்த காலை வச்சுருந்தேன்னு வச்சுக்க படிக்கட்டுன்னு படிக்கட்டுக்குது வாடா கத்தி வேறு காட்டுறோம் ஏய் தர நீங்க இங்க வாடா தர நீங்க வா கோயம்புத்தூர் மாவில் பார்த்துக்கலாம் படத்தில் போஸ் பிடிக்குது போஸ் பார்த்துட்டு அதை செகண்ட்ரியா மைகாடா ஏன் எங்கே இப்போ கோயில் ஓப்பனு அவங்க நின்றுக்கிறாங்களா தான் கோயில் ஓப்பனு இல்லை இல்லை இப்படி ஏறி வந்ததுக்கு முதலாம் ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இது 26 மொழி தமிழ் கல்லுற மெய்க்கியத்துடன் தெரிந்தது சஸ்திரிய சிம்ம பல்லவ ஈஸ்வரர் கோயில் அல்லது
ஜலசயனார் கோயில், ராஜசிம்ம பல்லவேஸ்வரர் கோயில், பள்ளிகொண்டர்லிய கோயில் போன்ற கோயில்களுக்கு மாமல்லபுரத்தில் உள்ள நகர்காரம் பேரன் 19 களஞ்சி பொன்னும் நிலத்தையும் தானமாக கல்வெட்டு கோட்டத்தின் ஒரு பகுதி என்று கல்வெட்டு இங்க வாடா. யானடா இதில் தண்ணி இல்லை, தண்ணி இருக்கும் போல. தண்ணி அங்க படிக்கட்டுலாம் இருக்குது. வேண்டாம் வேண்டாம் வா. எங்கே போச்சு அப்பா? எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். நீ போய் அங்கே உட்காந்துக்கோ. அங்கே இந்த சைடு எல்லாமே சிவந்து போயிருக்காங்க. செப்பல் அங்கே விட்டும். இதான் லிங்கம் சாமி. அது பீச். இங்க வா. பயங்கரமா புள்ள அம்மா குளு மேடா கோயில்லாம் கிடையாது. இங்க வாடா. இங்க வாடா. தலை மேல கை, ஷோல்டர் மேல கை. அவங்களுக்கு போட்டோ பிடிக்கிறீங்களா? எங்க இருக்கு? இங்க பாக்கலையா? இங்க பாக்கலையா? எப்படியா? சாப்பிட்றீங்களா? முன்னாடி இருந்தாலும் அங்கே பீச் தெரியல உனக்கு. வா சரி அப்பா தூக்குத்து. அட அங்கே போகலாம் பீச்சுக்கிட்டே. எதோ இருக்குதா? ஏதோ திம்மல் திம்மல் ரெடி வாடா.
ஏய் வாடா இப்படி போய் பார்க்கலாம் பீச்சா. இது தொட்டியா? இது வந்து தொட்டி. தேங்காய் உடைக்கிற தொட்டி. அந்த கல்லு இன்னுமே 1000 வருஷம் அதான் தட்டில் இருந்து இங்கே வந்து மன்னர்கள் அது மாதிரி ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. இதெல்லாம் மக்கள்கள் அது மாதிரி ஆட்கள் நிற்கிறாங்க. அதெல்லாம் படிக்கட்டு இந்த வச்சு மக்கள் அது லைட்டாக இருப்பாங்க, அவ்வளோ இதாக ஏறுவாங்க. பட் இப்போ இருக்கிற மக்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் யாரும் தாத்தா இருந்தது இல்லை. அப்பா அப்பா அவங்க தாத்தாவே கொள்ளுதான். அது மன்னர்கள் காலத்தில் சொல்கிறேன். அவன் நடக்கிறான் விடு. ஏய் வேணடா அப்படியே மண்ணு சுடும்போது கிளம்ப சொல்கிறாங்கப்பா. போட்ட ஏய் இந்த பக்கம் விழுந்துரு பாரு. அலை பாரு எப்படி வருது. இதை நம்ம ஏறி பார்த்தாங்க. நாங்கள் இதனால இறங்கி பார்த்தோம். அதில் எல்லாம் சிப்பி தானே இதில் ஃபுல்லாக. அந்த கல்லில் மட்டும் வர. நாங்கள் வரும்போது இந்த கேட்லாம் இல்லை. அப்போ அதனால் இதில் இறங்கி போய் பார்த்துக்கிறோம். ஏன் அவங்களுக்கு தெரியல தூக்குப்பா. அவங்களும் எப்படி அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. அவங்க இந்த பக்கம் வருவாங்க, அந்த பக்கம் வீட்டுக்குது இல்லை. அந்த கல்லில் பாரு எவ்வளோ சிப்பி இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. அது டால் ஃபிஷ் இல்லை, பாறை. பாறையில் வந்து சிப்பி இருக்குது. பாறை நவுத்தாது. பாறையெல்லாம் தாண்டி தான் தண்ணி வரும். இயற்கை. இல்லடா அப்பா வரும். அலைப்பாரு எப்படி வருது. அப்பா வரும். அங்கே பாரு பெரிய அலை வருது. ஏண்டா அங்கே பாரு அலை பெரிய அலை. இல்லடா அப்படியா? நடக்கும்போது அழுவியா? அந்த மூலையில் கூட இடம் தராங்க. ஒழுங்கு போட்டு சப்பலாம்.
இங்கே அக்கறை சரி. ட்ரிங்கிங் வாட்டர். வா இப்படி உள்ள வா. மீன் எலும்பு. எலும்பு. வா. நீ எங்க போற? சரி இங்கே நில்றா, அப்பா வரும். இங்கே நில்றா. இந்த வா, அப்பா கூப்பிடுது வா. வா. வந்துட்டேன். நடக்க முடியலையா? நடக்கணும். நடக்க முடியல. அதுக்கு சாப்பிடணும். தரணே அழுத்துறா பிள்ளையா அதை எடுறா இதை அழுத்துறா. வேணா நீ பயந்து நல்ல கையில் சுத்ததா? தரணு உக்காரு. டேய் எதலாச்சும் ஒன்று உட்காரலாம். பக்கமாக நான் குழந்தைய நோக்கி நீ இதில் உட்கார் ஃபஸ்ட்டு. இதில் இதை பாரு ஃபஸ்ட்டு. ஓ கார் ஓட்டுறியா? கார் ஓட்டுறியா? ரெண்டுத்தில் ஓட்டுறது பற்றி நூற்றி 30 130 ஆ அந்த லைட்டு பார்க்குறத மேலே, அந்த லைட்டு பார்க்குறத மேலே குகை கோயிலெல்லாம் இருக்குது. அது பார்க்கலாம். எங்கே இருக்குது அது? அங்கே உள்ள இருக்குது.
அதில் எப்படி உள்ளே போகிறது? அந்த அங்கே கேட் அதான் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறேன். இதையும் க்ளோஸ் தான். க்ளோஸிங். அந்த கல் உருண்டையாக இருக்குதுல்ல, கீழே விழா அதுவும் இங்கே தான். சர்ச்சில் வைப்பாங்க தானே? இதெல்லாம் கடை போல. தண்ணி பாரு மேலே. இறங்கடா. ஆடு எப்படி கத்தோம்? திடீர்னு ஆடு எப்படி கத்தோம்? அங்கே போகிற சிங்கம் யானை. பீமரோட தேர். இப்போ அது பெருசாக செய்யும் போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னும் அந்த இதெல்லாம் அதிகமாக இருக்கும், காடெல்லாம் பெருசாக இருக்கும், தண்ணி இதெல்லாம் இப்படி இருக்கும். இதில் வந்து பீமர் சென்டர். அங்கே பேர் விநாயகர் பாரு. அங்கே உள்ள எப்படி உட்காந்துருக்காரு. அங்கே பேர் விநாயகர் ஒரு மாலை போட்டு
எங்கே அங்கே உள்ள போகிறது வண்டி பக்கத்தில். இல்லை சொல்லி இருக்குது. ஒரு சிங்கம் பார்த்தேன், ஒரு சிங்கம். இங்கே எங்கே இருக்குது கேமரா? எதுக்கு யாரும் எடுத்துன்னு வரக்கூடாதுல்ல. அப்போ போலாமா? சிங்கம் மாட்டேன் எல்லாம் சரண் இங்கே பாரு சிங்கம். பார்த்துட்டேன், அது பார்த்தேன். அதான் நந்திசாமி. அம்மா எல்லோ கலர் ரெட் கலர்ல ஏதோ இருக்குது. ஏன்னா இங்க நிறைய இருக்குமா? காவலாக இருக்குது. இல்லை நிறைய இருக்கும். புத்தர் சிலை தான் அதிகமாக வச்சுருக்குறாங்கப்பா. என்னது ஒரு இப்போ எங்கள் ஆஃபீஸ் ஓனர்லாம் இருக்கிறாங்களா, இதெல்லாம் நிறைய சாமி சாமியா அங்கே பாரு சாமி சூப்பராக மீனெல்லாம் முட்டை மாதிரி நிறைய எல்லாமே இவங்க செஞ்சு இங்கே வச்சிடறாங்க அளவுக்கு. மீன் இருப்பா 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 இருப்பா. சர்ச்சிலலாம் வைப்பாங்களான்னு கேட்டேன். தருண் எங்கே போகிற? வேண்டாம் நான் வர இரு. அது வெண்ணெய் உருண்டை. அது கிருஷ்ணர் என் எண்ணெய் உருண்டை. ஏய் எந்திரா அவ்வளோ எட்டில் வேணாம். மேடா பூச்சி கிருஷ்ண சாமி இது சிவன் சாமியா? அங்கே நடுவில் நின்றுக்கிறார்ல அவர் வந்து சிவன் சாமி. சைடில் உக்காண்டுருக்கிறார்ல அது வந்து கிருஷ்ணர் சாமி. மேலே பறந்துனுக்கிறார்ல மேலே நின்றுக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா. சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேருமே ஒரே இதில் காட்சி. அப்பா அது இல்லப்பா கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி ப்ளூ கலர்ல இருக்கும்பா. அது வந்து ஒரிஜினலு. இது வந்து சிலையில் செஞ்சு வச்சது. இது ஒரு ஸ்டோரிமா, கதை கதை இல்லை, நடந்த பாரத கதை. இந்த தொட்டி வந்து இதுதான் வெண்ணெய் கடைஞ்ச தொட்டி. வெண்ணெய் உருண்டியா? வெண்ணெய் கடைஞ்ச தொட்டி. தெரியுது? சிவன் பிரம்மா விஷ்ணு. இது கிருஷ்ணனுடைய வெண்ணெய் தொட்டி. அங்கே பெருசானது வெண்ணெய் உருண்டை. எல்லாரும் ஏறி வராதுங்க கீழே. தொட்டியில் கடைஞ்சி எடுத்த வெண்ணெயோட உருண்டை. இது வந்து விநாயகரோட தேர். பாருங்க தேர் எப்படி இருக்கு பாருங்க, விநாயகரோட தேர்.
ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உக்காந்துட்டா பயம். இது ஃபுல்லாக வந்து கடல். இப்போ நம்ம இருக்கிறது இங்கே தான் குகை கோயில். ஓகேவா? இது வந்து பே பெங்கால் வங்காள விரிகுடா கடல். இங்கே வந்து மகிஷாசுர பத்தினி ராக், அதுதான் மகிஷாசுர பத்தினி ராக்குன்னு நினைக்கிறேன். இது முகுந்தராய டெம்பிள். வாட்டர் பால். இது என்னது? நம்ம இங்கே இருக்குது பட்டர் தான் வெண்ணெய் உருண்டை. இங்கே இது பாரு வெண்ணெய் உருண்டைங்க. இது வந்து அந்த குகை கோயில் 5 ரதம் பார்த்தோம்ல, அது சோர் டெம்பிள். அங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் இல்லை. அங்கேருந்து அப்படியே இந்த வழியில் வந்து இப்போ வந்து இங்கே இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறோம் வெண்ணெய் உருண்டை. லைட் ஹவுஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் மன்னர் காலத்தில் இவனை கேளு, இவனுக்கு எல்லாம் தெரியும். கோவில் கூட சிலை வச்சு போட்டுருக்காங்க. அம்மன் சாமி மாதிரியா? அம்மன் சாமி பெருசா. இப்போ இது காசு கொடுத்தா இந்த அனுமால் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. திருப்பதியில் இருக்கிற மாதிரி. இந்த யானைகள்ல இந்த கல்லு தானே யானைகள்ல. இந்த கல்லு யானை பேர் இந்த கல்லு தானே. இதுதான் கூகுளில் காமிச்சது இந்த யானை. இந்த கூகுளில் காமிச்சது இதுதான் இப்போ கூகுளில் காமிச்சது யானை. அதுதான் அந்த கல். என்ன கல் அது? அது வந்து எத்தனை வருஷமா அப்படியே இருக்குதான், கீழே உழாத. கீழே விழாம. இப்போ 10 பேர் சேர்ந்து தூங்கினா கூட உழாதா? இப்போ இந்த மலையை கரைச்சிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐஸாக இருக்கும். அந்த கல் இப்போ தள்ளினா உழாதா? அந்த கல் இப்போ தள்ளினா உழாதா? எப்போ தள்ளினாலே விழாது. எல்லாமே இந்த ரதம் அது மாதிரி தான் இருக்கும். நல்லா சுற்றி பார்க்குறோம். இது பாரு கணேச ரதம், திருமூர்த்தி குடவரை கோயில், கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை. இது ஆமாம் கல். வா வா வா. குகை கோயில் தான். அப்படி ஒரே கல்லில் கோயிலும் செஞ்சுருவாங்க, சிலையும் செஞ்சுருவாங்க அந்த காலத்தில். யானையா? இது மட்டும் கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க.
தரும் நீங்கள் பாரு நந்தி, பெரிய நந்தி. ஆமாம். அந்த யானைக்கும் ஓடலாமா? என்ன இது தெரியுமா? 5 ரூபா தண்ணியா? தண்ணி வாங்கிக்கலாம். ஜி வேணும். மகாபாரதத்தில் வருவாங்கள்ல, தர்மர், அர்ஜுனர், பீமர், நகுல சகாதேவன், அவங்களுடைய ரகம் இது.